அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், மௌலிதை பற்றி பார்க்க இருக்கிறோம். மௌலிதை பற்றி முழு ஆய்வை நாம் இங்கு பார்க்க இருக்கிறோம். சரி, முதல் விஷயம், ஒரு மார்க்கத்தில் ஒரு விஷயம் நன்மை என்றால், எல்லா விஷயத்தையும் மார்க்கத்தில் நாம் எவ்வாறு செயல்படுவது, எது செய்தால் நன்மை, எது செய்தால் தீமை, எதை செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது, எதை செய்தால் வெற்றி பெற முடியும், எதை செய்தால் வெற்றி பெற முடியாது என்ற அனைத்து கருத்தையும் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு சொல்லித் தர வேண்டும். அனைத்து வழிகளையும் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தர வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் வேதங்களை இறக்கினான். அதனால்தான் தூதர்களை அனுப்பினான், அதை விளக்குவதற்காக. நபியை, வேதத்தை உண்மை விளக்குவதற்காக தவிர வேறு நாம் அனுப்பவில்லை. உன்னை அனுப்பினது இந்த வேதத்தை மக்களுக்கு நீ விளக்க வேண்டும் என்பதற்காகவே. அதனால்தான் தூதர்களை எல்லாம் அனுப்பினான். ஆக ஒவ்வொரு விஷயங்களிலும் நமக்கு எது நேர்வழி என்பதை காட்டித் தரத்துக்கு அல்லாஹ் மட்டுமே போதுமானவன். ஆக மார்க்கத்தில் எந்த விஷயமாக இருந்தாலும், எந்த நன்மையான விஷயமாக இருந்தாலும், அதற்கு அல்லாஹ் அந்த விஷயத்திற்கு அங்கீகாரம் கொடுத்து இருக்க வேண்டும். அல்லாஹ் அந்த விஷயத்தை சொல்லி இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லி இருந்தால்தான், அவனுடைய அனுமதி இருந்தால்தான் அந்த விஷயத்தை நாம் செய்யும் பொழுது அது நன்மையாக பதிவேற்றப்படும். ஆக ஒரு விஷயம் நன்மையாக இல்லாத பொழுது அதை நாம நன்மை என்று கருதி செய்யலாம் என்றால் அவ்வாறு செய்ய முடியாது மார்க்கத்தில். அவ்வாறு செய்தால் நாம் தண்டனையை அனுபவிக்க வேண்டியது வரும். அப்போ இந்த மௌலூதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மௌலூத பத்தி ஃபுல்லாவே அதோடைய டீட்டெயிலாவே பார்க்க போறோம். என்ன அதுல என்னென்ன இருக்கு, சரி அது என்ன அடிப்படை என்ன, அதோடைய கருத்து என்னங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் இப்ப. சரி, இப்ப மௌலூதுங்கிறது மக்கள் பல பேர் ஓதிக்கிட்டு வராங்க. மார்க்கத்துல சொல்லப்படாத கருத்து. அந்த கருத்துக்கு அவங்க விளக்க சொல்லக்கூடிய பதில் என்ன? மார்க்கத்துல யாருமே அதை செஞ்சதில்ல. அல்லாஹ்வுடைய தூதர் அதை காட்டித் தரவில்லை. அவ்வாறு இருக்கும் பொழுது, அந்த மௌலூதில் அல்லாஹ்வின் தூதரை அவர்கள் புகழ்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரை புகழ்றதனால் அவர்களுக்கு என்ன கிடைக்கிறதாம்? அல்லாஹ்வின் தூதரை நாங்கள் புகழ்கிறதனால் எங்களுக்கு அதனால் நன்மை உண்டு என்று சொல்கிறார்கள். அதற்காக ஹதீஸ்களிலும் ஆதாரம் உள்ளது என்றும் சொல்கிறார்கள். இதனால் எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்றும் சொல்கிறார்கள். இது உண்மையா? அதனுடைய முழு ஆய்வுகளையும் நாம் பார்த்து விடுவோம் என்பதற்காகவே இந்த பதிவு. சரி, இப்பொழுது நம்ம முதல் கருத்திற்கு வந்து விடுவோம். சரி, ஃபர்ஸ்ட் கருத்து, புகழ் என்றால் என்ன? புகழ் என்றால் ஒரு விஷயத்தின் பெருமை, புகழ்ச்சி, அனைத்து அனைத்து வல்லமை, இது போன்ற அனைத்தும் சேரும் ஒரு விஷயம். இது பேர் தான் புகழ் என்று சொல்வார்கள். இது யாருக்கு உரியது என்றால், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும். ஆக புகழ் என்பது யாருக்கு? அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது. அனைத்து புகழ்களும் யாருக்கு உரியது? அல்லாஹ்வுக்கு மட்டுமே. புகழ் என்றால் காரணம், அதனுடைய முழு உழைப்பு, அதாவது முழு உழைப்பு, முழு காரணம், முழு பெருமை அனைத்தும் சேர்ந்து இருப்பதுதான் புகழ். அதற்கான உண்மையான காரணம் இதுதான் புகழ். இது யாருக்கு உரியது? இது அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது. அல்லாஹ் பல வசனங்களில் தெளிவுபடுத்துகிறான். முதல் வசனமே ஃபாத்திஹா சூராவில் முதல் வசனமே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஆக புகழ் இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் முகமது நபியை புகழ்றோம் என்று சொல்கிறார்கள். அது எந்த கருத்தில் சொல்கிறார்கள்? அது அவ்வாறு சாத்தியமா என்பதை நாம் பார்ப்போம். சரி, இப்பொழுது பொதுவாக நன்மை, மார்க்கத்தில் நன்மை என்றால் அதை யார் சொல்ல வேண்டும்? அல்லாஹ் சொல்ல வேண்டும். ஒரு விஷயத்தை நன்மைனா யார் சொல்லணும்? அதை அல்லாஹ் தான் சொல்லணும். நன்மை யார் தீர்மானிக்கணும்? அல்லாஹ் தான். இந்த விஷயம் பண்ணா நன்மை, நன்மைக்கு இது இது ஈடு, நன்மைக்கு இதை நான் தருவேன், இது மாதிரி இந்த விஷயம் நன்மை, இந்த விஷயங்கள் பண்ணா தீமை, இதை நான் தீமையா முடிவு எடுத்திருக்கேன், தீமையா அங்கீகரிக்கிறேன், இது எல்லாத்தையும் யார் சொல்லணும்? அல்லாஹ் மட்டும்தான் சொல்லணும். வேற யாருக்கும் சொல்ல இங்க அதிகாரம் இல்லை. அப்போ ஒரு விஷயத்த நன்மை தீமை அப்படிங்கிறத முடிவு எடுக்கிறது, அதை சொல்றது, அது எல்லாமே யாருடையது? அல்லாஹ்வுடையது. அப்பதான் சொல்லணும் எது நன்மை எது தீமைங்கிறது. அதன் அடிப்படையில தான் நாம முடிவு எடுக்க முடியும். ஒரு செய்தி நாம பண்ண போறோம் அப்படின்னா, அந்த செய்தியை பண்ணா நன்மைங்கிறதையும் யார் தான் சொல்லணும்? அல்லாஹ் தான் சொல்லணும். ஆக ஒரு விஷயத்தை அடிப்படையில இங்க நான் சொல்ல விரும்புறேன். என்ன அப்படின்னா, ஒரு மனிதருக்கு நாம் ஒரு பயனாக ஒரு விஷயத்தை செய்தால், ஒரு பயனுள்ள விஷயத்தை ஒரு மனிதருக்கு செய்தோம் என்று சொன்னால், அதன் மூலம் அல்லாஹ் நமக்கு ஒரு நன்மையை தருவான். இது அனைவரும் அறிந்த விஷயம். சரி, இது ஒரு பக்கம் தனியாக இருக்கட்டும். சரி, இப்பொழுது அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் சொல்கிறான், அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்று அல்லாஹ் சொல்கிறான். சரி, இப்பொழுது மௌலிதுக்காரர்கள், மௌலிது ஓதுபவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நாங்கள் அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கிறோம், அவர்களை புகழ்ந்து படித்தால் எங்களுக்கு அதனால் நன்மைகள் உண்டு என்று சொல்கிறார்கள். இப்பொழுது இதை பத்தி நம்ம ஒரு டீட்டெயிலா ஒரு விஷயத்தை பார்த்துருவோம். என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் நன்மைங்கிறது மார்க்கத்துல எவ்வாறு அளவிடப்படும்? நன்மைங்கிறது எப்படி நம்ம அறிஞ்சு வச்சிருக்கோம்? எது உண்மையான விஷயம்? அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அதன் மூலியமா ஒரு பயன் நடந்தா அது நன்மையா பதிவு செய்யப்படும். அல்லாஹ் என்னென்ன சொன்னானோ அதை பண்றது எல்லாமே நன்மைகள்ல தான் சேரும். அல்லாஹ்வுக்கு உள்ள கடமையா இருக்கட்டும், எது பண்ணாலும் நன்மை தான். அடுத்தவர்களுக்கு பயனுள்ளதா இருந்தாலும் நன்மை தான். இதுதான் நன்மைகள் வகையில சேரக்கூடிய விஷயம்.
இப்பொழுது ஒரு பேரை நான் படிக்கிறேன். ஒரே ஒரு பேரை நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரே ஒரு பேரை உதாரணத்துக்கு சுஹைல் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அந்த பேரை நான் படிக்கிறேன். சுஹைல், சுஹைல் அப்படின்னு நான் படிச்சேன். என்னுடைய நண்பர் தான். அப்படி நான் படிச்சேன் அப்படின்னா எனக்கு நன்மையா? கண்டிப்பா நன்மை கிடையாது. ஆக அவரை போய் நான் ஒரு ஹெல்ப் பண்றேன். இந்த மாதிரி அவருக்கு உபயோகமான ஒரு விஷயத்த நான் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா அது என்னது நன்மையா பதிவு செய்யப்படும். சரி. ஆனா மார்க்கத்துல ஒரு பேரை படிச்சாலே நன்மை, யாருக்கும் தெரியாம ஒரு பேரை சும்மா படிச்சாலே நன்மைங்கிறது யாருக்கு உரியது அப்படின்னா அல்லாஹுக்கு உரியது மட்டும்தான். பல ஹதீஸ்கள், குர்ஆன் வசனங்கள் எல்லாமே இதுக்கு சாட்சி. அல்லாஹ்வின் பேரை படிச்சாலே நன்மை. அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவுபடுத்துறாங்க. அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதுனா ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அலிஃப் லாம் மீம் ஒரே எழுத்து அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன். மாறாக அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து. ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மைகள் வழங்கப்படும். குர்ஆன்ல பல சட்டங்கள் இருக்கு. குர்ஆனுங்கிறது யாருடைய வார்த்தை? அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆனுங்கிறது. குர்ஆனுங்கிறது யாருடைய வார்த்தை? அல்லாஹ்வுடைய வார்த்தை. சரியா? அவ்வாறு இருக்கக்குள்ள ஒரு எழுத்து ஓதுனா அதுக்கு 10 நன்மை. அதை எவ்வாறு தெரிஞ்சுக்கலாம்? இன்னொரு விஷயம். அல்லாஹ்வின் பேர் மட்டும் குர்ஆன்ல இல்ல. பல சட்டங்கள் குர்ஆன்ல இருக்குது. அதை நம்ம பார்க்கிறோம். பல சட்டங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு சட்டம். அல்லாஹ் சொல்கிறான், நபியே, அல்லாஹ் ஹலாலாக்கியதை உமது மனைவியின் திருப்தியை நாடி நீ ஏன் ஹராமாக்கி கொள்கிறீர்? இது ஒரு அறிவுறுத்தலா அல்லாஹ் சொல்றான். இதை ஓதுனா கூட நம்மளுக்கு நன்மை அதே 10 நன்மை கிடைக்கும். ஏன் கிடைக்கும்? இந்த இடத்துல நம்ம அல்லாஹ்வை புகழல. ஆனா அந்த 10 நன்மை கிடைக்குது. ஏன் கிடைக்குது? ஏன் கிடைக்குது அப்படின்னா அந்த குர்ஆனுங்கிறதே மொத்தமா அல்லாஹ்வுடைய வார்த்தை அப்படிங்கிறதுனால. அது ஒரு இபாதத். குர்ஆன் ஓதுனா அது அர்த்தம் தெரிஞ்சு ஓதுனாலும் சரி, அர்த்தம் தெரியாம ஓதுனாலும் சரி, அது அல்லாஹ்வுடைய வார்த்தையை நம்ம படிக்கிறோம், அல்லாஹ்வுடைய கலாம படிக்கிறோம் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு அந்த நன்மைகள் பதிவு செய்யப்படுது. அல்லாஹ்வுடைய தூதர் பல ஹதீஸ்களை தெளிவுபடுத்தினாங்க. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று சொன்னால் தராசு மறுமை நாளில் அந்த மீசான் தராசு ஈடாவிடும். அல்ஹம்துலில்லாஹ், தராசையை நிரப்பிவிடும். இந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடிச்ச வார்த்தை சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இந்த வார்த்தையை சொன்னா ஒரு 100 தடவை அந்த வார்த்தையை ஒரு மனுஷன் சொன்னாங்க அப்படின்னா இது எல்லாமே அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தை. இதை 100 தடவை சொன்னான் அப்படின்னா, ஒரு மனிதன் சொன்னான் அப்படின்னா அவனுக்கு கடல் நுரையளவு பாவம் இருந்தால் கூட அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அது எவ்வளவு லென்த் வேணாலும் போயிட்டே இருக்கலாம். எவ்வளவு பாவமா இருந்தாலும் சரிதான். அது ஒரு 10 பாவமா இருக்கட்டும், 100 பாவமா இருக்கட்டும், 1000 பாவமா இருக்கட்டும், எவ்வளவு இருந்தாலும் அவன் சொன்னதுக்கு போயிட்டே இருக்கும். அது மன்னிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆக லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இறைவன் இல்லை. இப்படி சொல்லிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு சொர்க்கம் உறுதி என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய வார்த்தையை மட்டும் படிச்சாலே எவ்வளவு நன்மைகள் அப்படிங்கிறத பாருங்க. இங்க அல்லாஹ்வுடைய வார்த்தையை மட்டும் தான் சொல்றோம். உதாரணத்துக்கு நான் வீட்லயே உட்கார்ந்துக்கிட்டு யாருக்கும் தெரியாம அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரியுது. அல்ஹம்துலில்லாஹ், அகிலத்தில் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன், இது போல நான் சொல்றேன் அப்படின்னா எனக்கு நான் யாரும் என்ன பார்க்கல, வெறும் வார்த்தையை மட்டும் தான் சொல்றேன், எனக்கு நன்மை. அல்லாஹ்வுடைய 99 பேர்களை நம்ம மனப்பாடம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சொர்க்கம். இது யாருக்காவது பயனளிச்சமா? இல்ல. இறைவன் அப்படிங்க வரப்ப அல்லாஹ் அவ்வளவு புனிதமானவன், எல்லாத்துக்கும் காரணம் அல்லாஹ் தான், அவ்வளவு ஆற்றல் மிக்கவன். நிச்சயமாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வை பற்றி நிச்சயமாக கல்வியாளர்கள், கல்வி வழங்கப்பட்டோர் அறிவார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய வார்த்தையை படிச்சாலே நம்மளுக்கு இவ்வளவு நன்மை. இது யாருக்கு மட்டும் பொருந்தக்கூடியது? அல்லாஹ்வுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியது. ஒரு பெயரை சொன்னாலே அது நன்மை என்பதற்கு அல்லாஹ்வை நினைச்சு தமிழ்ல அல்லாஹ்வை நினைச்சு வீட்டுல அழுதோம்னா, கண்ணீர் விட்டோம்னா, அல்லாஹ்வை நினைச்சு எந்த காரணமும் இல்லாம கண்ணீர் விட்டோம்னா கூட அதற்காக அல்லாஹ் நன்மையை பதிவு செய்வான். ஆக ஒரு பேரை படித்தாலே, ஒரு வார்த்தையை படித்தாலே நன்மைங்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரித்தானது. இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் மௌலூது ஓதுறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, முகமது நபியை நாங்க புகழ்ந்து படிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. புகழ்ந்து வெறுமனே முகமது நபியை புகழ்ந்து, இப்ப நான் சொன்னேன்ல என்னுடைய நண்பர் சுஹைல்னா சுஹைல் சுஹைல் சுஹைலுங்கிறான். இது நன்மை கிடைக்குமா? கிடைக்காது. இதே போலதான் முகமது நபியை புகழ்ந்து புகழ்ந்து படிக்கிறதுனால எந்த பலனும் இல்லாதப்ப அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்றது இல்லை நபியை பத்தி. தானா ஒரு கூட்டத்துல உட்கார்ந்து இந்த மாதிரி படிச்சுக்கிட்டே இருந்தா இதனால நன்மை ஏற்படுமா? வார்த்தையை சொல்றதுனால கிடையாது. யாருக்கு வார்த்தையை சொன்னா மட்டுமே நன்மை ஏற்படும்? அல்லாஹ்வுக்கு மட்டுமே நன்மை ஏற்படும். இதற்கு பல சான்றுகளை நம்ம பார்த்தோம். சரிங்களா? சரி, முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம என்ன செய்யணும்? என்ன அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல? நிச்சயமாக வானவர்களும் பிரார்த்திக்கின்றார்கள், நீங்களும் பிரார்த்திங்கள். நீங்கள் ஒரு முறை பிரார்த்தித்தால் அல்லாஹ் 10 முறை உங்களுக்கு அருள் புரிகிறான். யாருக்கு பிரார்த்தித்தால்? நபிகளுக்கு, முகமது நபிக்கு பிரார்த்தித்தால், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரார்த்தித்தால் அல்லாஹ் 10 முறை அருள் புரிகிறான். ஆக முகமது நபியும் பல முறை சொல்லி இருக்கிறார்கள். என்ன சொன்னாங்க? நீ எனக்காண்டி நிச்சயமா துவா செய்யுங்க, மறுமையில உங்களுக்கு நான் சிபாரிசு பண்ணுவேன். எனக்காண்டி ஒரே ஒரு விஷயத்தை செய்யணும். என்னது? என் மீது ஸலவாத் அதிகம் அதிகம் கூறுங்கள். யார் என் மீது என் பெயரை சொல்லி ஸலவாத் கூறவில்லையோ, யார் என் பெயரை சொல்லி எனக்காக பிரார்த்தனை பண்ணவில்லையோ அவர் கஞ்சனாவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது என்ன வார்த்தை? ஒரே ஒரு வார்த்தை, எனக்காண்டி பிரார்த்திங்கன்ட்டு.
ஆக டோட்டலா வந்துருச்சு. என்ன அப்படின்னா, ஒரு பலனை நம்ம நபிகள் நாயகத்துக்கு செய்யறதுனால, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பலனை செய்யறதுனால நம்மளுக்கு ஒரு பலனு கண்டிப்பா கிடைக்க போகுது. ஆக எந்த ஒரு மனிதரா இருந்தாலும், எந்த விஷயமா இருந்தாலும், ஒருத்தவங்களுக்கு பலன் செய்தா அதுக்கான நன்மைகள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் உரியதுதான். எல்லா படைப்பினருக்கும் உரியதுதான். இப்ப நபிகள் நாயகம் இல்லாம வேற ஒரு மனிதருக்கு நான் பிரார்த்தனை செய்யறேன் அப்படின்னா, மலக்குமார்கள் எனக்கும் யா அல்லாஹ் இவருக்கும் அந்த பிரார்த்தனையை நீ ஏற்றுக்கோ, இவருக்கும் அந்த அது மாதிரி கொடு, அந்த மாதிரி பிரார்த்தனை செய்வாங்க. அவருக்காண்டி பிரார்த்திக்கிறோமா, அதற்காக அல்லாஹ் நன்மையை பதிவு செய்வான். ஆக நபிகள் நாயகமா இருந்தாலும் சரிதான், யாராக இருந்தாலும் சரிதான், இது எல்லாம் அடிப்படை. நபிகள் நாயகத்தை நேசிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள், உண்மைதான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நிச்சயமாக இந்த நபி மூமின்களுக்கு தன்னுடைய உயிரை விட மேலானவர் என்று அல்லாஹ் சொல்கிறான். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், நிச்சயமாக யாரும் மூமின் ஆக முடியாது. எவ்வாறு? என்னை உலகிலும் அவர்கள் அனைத்திலும் விட என்னை நேசிக்கிறவரை, அதாவது தாய் தந்தை எல்லாத்தையும் விட என்ன நேசிக்கிறவரை அவங்க நிச்சயமா மூமினா ஆக முடியாது. நபியை எல்லாத்தையும் விட நபியை நம்ம நேசிக்கணும் அதிகமா. நம்ம தாய் பிள்ளைங்க எல்லாத்தையும் விட அதிகமா நேசிக்கக்கூடியவங்க நபியை நேசிக்கணும். அப்பதான் அவங்க உண்மையான மூமினா ஆக முடியும் அப்படின்ட்டு. சரி, நேசிக்கக்கூடியது யார் சொல்லி கொடுத்தது? அல்லாஹ் சொல்லி கொடுத்தது. நிச்சயமாக உண்மையான நேசிப்பு அல்லாவுக்காண்டியே நேசிக்கக்கூடியவர்கள். நிச்சயமாக யாருக்காண்டி? அதையும் அல்லாஹ் ஹதீஸ்ல முஹம்மது நபி தெளிவுபடுத்துறாங்க. அல்லாவுக்காண்டியே நேசிக்கணும். பிற முஸ்லிம்களையும் யாருக்காண்டி நேசிக்கணும்? அல்லாவுக்காண்டி. அது யார் போட்ட கட்டளை? அல்லாஹ் போட்ட கட்டளை. இப்ப முஹம்மது நபி சொன்னாங்களே என்ன நேசிக்கணும், அது சொந்தமா சொல்லுவாங்களா? ஏன் சொந்தமா சொல்ல முடியாது? அது அல்லாஹ்வுடைய வஹி மூலியமா தான் சொல்லியிருக்காங்க. என்ன ஆதாரம் அப்படின்னா, உண்மையான முஸ்லிமா ஆக முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது யாருடைய இது? அல்லாஹ் சொன்னாதான் சொல்ல முடியும். அப்ப இதுவும் வஹியின் அடிப்படையில் தான் சொல்லியிருக்காங்க. அப்ப நேசங்கிறதும் எவ்வாறு? அது நபி அல்லாஹ் சொன்னதுனால தான் நம்ம நேசிக்கிறோம். சரிங்களா? அந்த நேசங்கள் நம்மளுக்கு இருக்கு. அது எல்லா மனிதர்களையும் நேசிக்கணும் தான். சரிங்களா? இவ்வாறு இருக்கும் பட்சத்துல அந்த நேசத்தை வெளிப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி ஓதுனா இதுவா, இல்ல நபிகள் நாயகத்துக்கு பலனளிக்கிறத செஞ்சா ஒரு சரியான விஷயமா இருக்குமா? பலனளிக்கிறத செஞ்சாதான் சரியான விஷயம். இப்ப பலனளிக்கிறது விஷயம் என்ன? நபிகள் நாயகத்துக்கு துவா செய்யணும். அல்லாஹ்வுடைய இடத்துல நபிகள் முகமது நபிக்காண்டி பிரார்த்தனை செய்தால் தான் அது சரியாக இருக்கும் என்பது தான் நிச்சயமாக சரியான ஒரு வழியாக இருக்கும். ஆக நிச்சயமாக நாம் ஒவ்வொரு வாட்டியும் நபிகள் நாயகத்துக்கு அதிகம் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது மட்டும்தான் நாம் முகமது நபிக்கு பண்ணக்கூடிய சரியான விஷயம். அது இல்லாமல் நேசம்னா என்ன அர்த்தம்? நேசிக்கிறதா இந்த மாதிரி புகழ்தான் நேசமா, உண்மையான நேசமா? அவ்வாறு இல்லை. அதையும் அல்லாவே தெளிவுபடுத்துகிறான். இந்த அல்லாவின் வசனத்தின் மூலியமாக நாம் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நிச்சயமாக அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால், நபியே கூறுங்கள், நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். இந்த இடத்துல நேசம்னா என்ன பொருள்னா பின்பற்றுறதுக்கான பொருளுங்கிறதையும் அல்லாஹ் சொல்றான். அப்பதான்ப்பா நீ பின்பற்றினாதான்ப்பா நீ உண்மையான நேசத்தை வைக்க முடியும். நீ பின்பற்றாம சும்மா படிச்சுக்கிட்டு இருந்தாலும் உண்மையான நேசம் இல்லப்பா அப்படிங்கிற அல்லாஹ் சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அகமதுல பதியப்பட்ட செய்தி, என்னை பின்பற்றுங்கள். என்னை எவ்வாறு பின்பற்றுகிறீர்கள்? என்னுடைய நேசத்தால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். என்னுடைய பின்பற்றுதலால் என்னை நீங்கள் நேசியுங்கள் என்று சொல்கிறார். அதை முழுமைப்படுத்துங்கள். என்னுடைய பின்பற்றுதலால் என்னுடைய நேசத்தை முழுமைப்படுத்துங்கள். இந்த இடத்துல அகமதுல பதியப்பட்ட சஹீஹான செய்தி. இந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? என்ன நேசிக்கிறதுனா எவ்வாறு? என்ன நீங்க பின்பற்றுறது, என்ன நீங்க பின்பற்றி ஆகணும். அதனாலதானே அல்லாஹ் அனுப்புனான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எதற்கு அனுப்புனா? இஸ்லாத்தை எதற்கு அனுப்புனா? மனிதர்கள் நேரான வழியில இருக்கணும் அப்படிங்கிறதுனால. அதற்காண்டி தான் அதை விளக்கணும், மக்களுக்கு சரியான வழியை போதிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நபிகள் நாயகத்தை அல்லாஹ் அனுப்புனான். அந்த நோக்கம் தான் சரியான நேசத்தை வெளிப்படுத்துற ஒரு விஷயமா இருக்கும். எல்லா மனிதர்கள் மீதும் நேசத்தை வெளிப்படுத்த வேண்டும் தான். அப்ப நேசம்ங்கிறது இந்த வகையில சேரும். அப்ப வெறுமனே மௌலூதுல உட்கார்ந்து புகழ்றது, நாங்க நபியை புகழ்றதா நன்மை கிடைக்கும், ஏதாச்சும் மார்க்கத்துல ஆதாரம் இருக்கிறதா? நபியை புகழ்தான் நன்மை, அது யாருக்கு உரியது? அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது. அனைத்து புகழ்களும் யாருக்கு தான் உரியது? நிச்சயமாக எல்லா புகழ்களும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது. ஆக மேலும் புகழை பத்தி நபி, அதாவது இந்த இடத்துல இன்னொரு கேள்வி கேட்டக்கூடாது, அப்ப நபியை புகழவே கூடாதா அப்படின்னு கேட்டக்கூடாது. புகழ்றதுன்னா தெளிவாவே சொல்லியாச்சு, புகழுங்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரித்தானதுன்ட்டு. புகழுங்கிறது எந்த மனிதர்களுக்கும் கிடையாது. அப்ப நபியை பத்தி புகழலாமான்னா நபியை புகழக்கூடாது. மாறாக என்ன சொல்லணும்? நபியை பத்தி எடுத்துரைக்கணும். அது யாரு கத்துத்தரா? எதன் அடிப்படையில்? சொந்தமா சொல்றோமா? இல்ல, அதையும் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலிருந்தே சொல்றோம். எவ்வாறு? சரி, நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், அதாவது யூத நசராக்களுக்கு அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும், அவர்கள் நபிமார்களை வரம்பு மீறி புகழ்ந்தார்கள். ஆனால் என்னை, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யூதர் நசராக்களுக்கு அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும். ஏன் அப்படின்னா அவங்க நபிமார்களை வரம்புக்கு மீறி புகழ்ந்தார்கள். மாறாக என்னை நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் என்றும்
அவனின் அடிமை என்றும் கூறுங்கள் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் தெளிவான ஒரு விஷயத்தை சொல்லுது. என்ன அப்படின்னா, அளவுக்கு அதிகமாக ஈசா நபியை இத்ராங்கிற வார்த்தை வருது. அந்த வார்த்தையை நோட் பண்ணீங்க. இத்ராங்கிற வார்த்தை அளவுக்கு அதிகமாக மீண்டும் மீண்டும் புகழ்ற விஷயம். இதைத்தான் ஈசா நபிக்கு அந்த மக்கள் பண்ணாங்க. அவங்க சாபம் ஏற்படுத்தும். ஏன்? அது அல்லாவுக்கு மட்டுமே உரித்தான புகழ். புகழுங்கிறது அல்லாவுக்கு உரித்தானது. இதன் மூலியமா முகமது நபி வரம்புக்கு உள் நின்று புகழலாங்கிற கருத்து இல்ல. மாறாக என்ன, நீங்க புகழுங்க அப்படின்னு இந்த செய்தியில ஒரு வாசகத்தையும் எடுத்து காட்ட முடியாது. அதை சொல்லிட்டு சொல்றாங்க, அந்த மாதிரி புகழாதீங்க, மாறாக என்ன சொல்லுங்கன்னு கட்டளை இடுறாங்க. எவ்வாறு சொல்றாங்க? அல்லாவின் அடிமை என்றும் அவனது தூதர் என்றும் சொல்லுங்கள். இப்ப சொல்லுங்கள் கட்டளையிட்டாங்க, அதனால நாங்க மூணு சொல்லலாம்னு சொல்ல முடியுமா? இல்ல. நபிகள் நாயகத்தை பத்தி நம்ம தாவா பணிகளுக்கு மக்கள் இடத்துல இஸ்லாத்தை எத்தி வைக்க கூட சொல்லித்தான் ஆகணும். அதைத்தான் கட்டளை இடுறாங்க. சொல்லித்தான் ஆகணும். நபிகள் நாயகம் யாருன்னு சொல்லணும், அவனுடைய பண்பு என்னங்கிறத தெரியப்படுத்தணும். அல்லாஹ் இப்படித்தான் அனுப்பணும் அவங்கள, அவங்க அல்லாவுடைய அடிமை, அல்லாவுடைய தூதர், இப்படிதான் அல்லாஹ் அவங்களை அனுப்பியிருக்காங்க, எல்லாத்தையும் தாவா பணிக்காண்டி சொல்லணும். அந்த மாதிரி தாவா பணிக்காண்டி சொல்லக்குள்ள மக்களுக்கு பலன், அதற்கான நன்மைகளே அல்லாஹ் தருவான். புரியுதா? அதற்கான ஒரு பலன் இருக்கு. தாவா பணி இஸ்லாத்தையும் மார்க்கத்தை எடுத்து வச்சா நன்மையா இல்லையா? அதை தானே பண்றோம். அதுதானே நபிகள் நாயகம் சொன்னாங்க. அது பண்ணா அல்லாஹ் நன்மையை தருவோம். இந்த இடத்துல நபிகள் நாயகம் பேரை மட்டும் சும்மா உச்சரிக்கிறதுனால என்ன வந்துச்சு? சரி, இன்னொரு கேள்வி. இப்பொழுது ஒரு நேசத்தை அல்லாஹ்வுடைய தூதரை சொன்னார்கள், ஒருவரை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்றால் அவரிடம் அதை தெரியப்படுத்துங்கள் என்று. இப்பொழுது நாம் நேசித்ததை தெரியப்படுத்த முடியுமா? இந்த உலகத்தில் நபிகள் நாயகம் இறந்து விட்டார்கள், தெரியப்படுத்த முடியுமா என்றால் முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு நபிகள் நாயகம், அப்போ இன்னொரு கேள்வி எழுதலாம். என்ன அப்படின்னா, நபிகள் நாயகம் பிரார்த்திக்கிறீங்களா, அது எப்படி நபிகள் நாயகம் தெரியுமான்னு? தெரியும். அல்ல அதற்காக ஒரு வானவரை நியமிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீ எனக்காண்டி சலவாத் சொன்னா அது மலக்கால எனக்கு எடுத்து காட்டப்படும். இந்த மனிதர் செலவாத் சொன்னார், எடுத்து காட்டப்படும். தெளிவா சொல்லிட்டாங்க அந்த விஷயத்துக்கு, செலவாத்துக்கு. மற்றபடி மற்ற விஷயங்கள்லாம் எடுத்து காட்டப்படும். இதுக்கு என்ன ஆதாரம்? ஒரு செலவாத்துக்கே ஒரு மடக்கத்தான் நியமிக்க வேண்டியதாக டைரக்டா கேட்காது. நபி இறந்துட்டாங்க அப்படிங்கறதுனால அல்லாஹ் கேட்க வைப்பான் இந்த விஷயங்களை. சரியா? மற்ற விஷயங்கள் கேட்குமா? இப்ப நீங்க சொன்னீங்கன்னா கேட்காது. அப்ப ஒரு மனிதரை பார்த்து முகத்துக்கு நேரா புகழ்ந்துகிட்டே இருக்கலாமா? ஹதீஸ்ல இருந்து இப்ப நம்ம பார்ப்போம். சரி, நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒரு ஹதீஸ் பதியப்பட்ட செய்தி, உஸ்மான் அலியை ஒரு மனிதர் அதிகம் அதிகம் புகழ்கிறார். ஒரு மனிதர் புகழ்ந்து உரைக்கிறார். அப்பொழுது மிக்தாத் அலி அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க மூஞ்சில பொடிக்கற்களை வீசுறாங்க. அப்பொழுது அவங்கள்ட்ட கேட்கப்படுது, ஏன் இந்த மாதிரி வீசுனீங்க அப்படிங்கக்குள்ள உஸ்மான் அலி கேட்கறாங்க, ஏன் அந்த மனிதர் மூஞ்சில பொடிக்கல்ல வீசுனீங்கக்குள்ள? அப்ப உஸ்மான் அலி, அந்த மிக்தாத் அலி சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, அளவுக்கு அதிகமா புகழ்றவங்களை பாத்தீங்கன்னா அவங்க மூஞ்சில மண் அள்ளி வீசுங்க அப்படின்னு அல்லாஹ் எச்சரிச்சிருக்காங்க அப்படிங்கிற. இந்த இடத்துல அந்த இத்ராங்கிற வார்த்தை வருது. அளவுக்கு அதிகமா மீண்டும் மீண்டும் புகழ்றங்க அந்த பொருள் உள்ள ஒரு வார்த்தை வருது இந்த ஹதீஸ்ல. சரி, இன்னொரு ஹதீஸை பார்ப்போம். சரி, ஒரு மனிதரிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் முஹம்மது நபி கிட்ட ஒரு மனிதரை பற்றி பேசப்படுகிறது. அந்த மனிதரை பற்றி மற்றொரு மனிதர் புகழ்கிறார். அப்பொழுது முஹம்மது நபி சொல்கிறாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவருடைய கழுத்தை நீ துண்டித்து விட்டீங்களே அப்படின்னு கடுமையா சாடிட்டு சொல்றாங்க, எந்த மனிதரையும் புகழாதீங்க. அவ்வாறு ஒரு மனிதரை பத்தி நீங்க சொல்லணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, சொல்லணுங்கிற, அதாவது அந்த புகழ், அதாவது ஒவ்வொரு மனிதரையும் நீங்க புகழணும் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, மதுகுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. மதுகு அப்படின்னா ஒருவரை பற்றி சொல்லுதல் அர்த்தம், ஒருவரை பற்றி எடுத்து உரைத்தல் அர்த்தம். அவ்வாறு நீங்க ஒருத்தவங்களை பத்தி சொல்றதா இருந்துச்சு அப்படின்னு, கட்டாயம் இருந்துச்சு அப்படின்னா, அவரை பத்தி நான் இந்த மாதிரி எண்ணுறேன் அப்படிங்கறத மட்டும் சொல்லுங்க. அதுவும் நீங்க அவரை பத்தி அந்த மாதிரி அறிஞ்சிருந்தா சொல்லுங்க. மாறாக அல்லாவே அவர் விஷயத்துல முடிவு எடுக்க போதுமானவன். இந்த விஷயங்கள்ல அல்லாவை நீங்கள் முந்திக் கொள்ள வேண்டாம். தெளிவான ஆதாரம். என்னது? ஒரு மனிதரை பற்றி கட்டாயம் சொல்லணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, சொல்லித்தான் ஆகணும்னு இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி நான் அப்படி அறிஞ்சிருக்கேன் அப்படிங்கறத சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. தவிர இங்க புகழுங்க அப்படிங்கிற மாதிரி எந்த வார்த்தையும் நபி சொல்லல. ஏன்? புகழுங்கிறது அல்லாஹ்வுக்கே உரித்தானது அப்படிங்கிறது. இந்த இடத்துல இதுதான் நம்மளுக்கு ஆதாரம். நபிகள் நாயகத்தை புகழ்ற விஷயம் இல்ல, அவங்களை பத்தி எடுத்து சொல்ற விஷயங்கிறது இதுதான். இந்த இடத்துல மனிதர்களுக்கு அவங்களை பத்தி தெரியாது, அவங்க எப்படிங்கிறது. அவங்கள பத்தி தெரிஞ்ச அந்த மாதிரி என்றுங்கிறது ஓகே. ஆனா நபிகள் நாயகத்தை பத்தி அப்படி இல்ல, நம்மளுக்கு கண்டிப்பா தெரியும், அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்ததுனால அவங்கள இப்ப கிளீனா சொல்ல வேண்டியதான் மக்கள்கிட்ட. இவங்க இப்படி இப்படி நபிகள் நாயகம் இந்த மாதிரி, அவங்கள பத்தி தாவா பணிகளை மக்கள் இடத்துல நம்ம கண்டிப்பா சொல்லணும். இஸ்லாத்துக்காண்டி தாவா பணிகள் சொல்றதுனால நன்மைகள். அப்ப சொல்றதும் பாத்தீங்கன்னா நபிகள் நாயகம் எவ்வாறு சொல்லணுங்கிறதையும் கத்துக் கொடுத்துட்டாங்க. புகழ்ற மாதிரி எங்கேயுமே கத்துக் கொடுக்கல. அப்ப தாவா பணிக்காண்டி சொல்றது வேற, புகழ்றது வேற. அப்ப நீங்க பண்ற புகழுங்கிறது மார்க்கத்துல இல்லாத விஷயம், அதற்கான நன்மைக்கு ஒரு அங்கீகாரம் இல்லாத விஷயம். மேலும் புகழுங்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டும் உரித்தான விஷயத்த நபிகள் நாயகத்துக்கு வைக்கலாமா அப்படின்னா கிடையாது. அப்ப குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில புகழுங்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டும், நபியை புகழவே கூடாது. அப்ப யார புகழணும்? அல்லாஹ் மட்டுமே புகழணும். அப்ப நபியை பத்தி என்னதான் பண்ணணும்? எடுத்து உரைக்கணும், அவ்வளவுதான். எடுத்து சொல்லணும். அது நம்ம மேல சுமத்தப்பட்ட கடமை. அதை எடுத்துதான் சொல்ல போறோம் தவிர, மற்றபடி இந்த புகழ்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுல வராது?
இந்த மாதிரி விஷயங்கள் வர தெளிவா. சரி, நபிகள் நாயகம் அங்கீகரிச்சிருக்காங்களா? புகழ்ற விஷயத்த நபிகள் நாயகம் அங்கீகரிச்சிருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பா ஒற்றை ஹதீஸை கூட காட்ட முடியாது. நபிகள் நாயகம் ஒருத்தவங்க புகழ்ந்து அதை அங்கீகரிச்சு சந்தோஷப்பட்டாங்க, அதுக்கு ஆசைப்பட்டாங்க அப்படின்னு ஒற்றை செய்திகளை கூட காட்ட முடியாது. ஒற்றை செய்திகளை கூட நிச்சயமாக காட்ட முடியாது. பல ஹதீஸ்களை பார்த்தால் அதை பத்தி தெரியும். உதாரணத்துக்கு நபிகள் நாயகம் கண்டிச்சிருக்காங்க. ஒருத்தவங்க ஒரு மனிதர் புகழ்ந்ததை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க அப்படின்னா கண்டிக்கிறாங்க. எப்படி கண்டிக்கிறாங்க அப்படின்னா அகமதுல சரியான செய்தியா பதிவுப்பட்ட செய்தி. ஒரு மனிதர் முகமது நபியை பார்த்து சொல்றாங்க, எங்களில் சிறந்தவரே, எங்களில் சிறந்தவரின் மகனே, எங்களின் தலைவரே, எங்களின் தலைவரின் மகனே என்று ஒரு மனிதர் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, நிச்சயமாக மனிதர்களே இறையச்சத்தை பேணிக் கொள்ளுங்கள், சைத்தான் உங்களை திசை திருப்பி விட வேண்டாம். மாறாக நான் அல்லாஹ்வின் தூதராவேன், நான் அப்துல்லாவின் மகனாவேன், நான் அல்லாஹ்வின் தூதராவேன். எனக்கு கொடுக்கப்பட்டதை தவிர என்னை அளவுக்கு மீறி என்னுடைய தரத்தை உயர்த்த வேண்டாம். அல்லாஹ் எனக்கு கொடுத்ததை தவிர என்னுடைய தரத்தை நீங்கள் உயர்த்த வேண்டாம் என்று கண்டிக்கிறாங்க அந்த சஹாபியை. அந்த சகாபியை பத்தி ஒரு புகழ் மாதிரி ஒரு சிறப்பு மாதிரி தான் சொன்னாங்க. அதையே கண்டிச்சுட்டாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடாது. புகழுங்கிறது உண்மையான காரணம், உண்மையான தகுதிங்கிறது அல்லாவுக்கு மட்டுமே உரித்தானது. புகழுங்கிறது என்ன? ஒரு விஷயம், அதற்கான பெருமை, அதற்கான முழு ஆற்றல் அதெல்லாம் யாருக்கு உள்ளதோ, யாருக்கு கைவசத்தில் ஆட்சி அதிகாரம் உள்ளதோ அவனுக்கே சேரக்கூடியதுதான் புகழுங்கிறது. அப்ப நபிகள் நாயகம் தெளிவாவே சொல்றாங்க இந்த இடத்துல, இவ்வாறு சொல்லாதீங்க அப்படின்னு கண்டிக்கிறாங்க. அப்ப எவ்வாறு சொல்லணுங்கிறதையும் கத்து தராங்க. அப்படி சொல்ற மாதிரி கட்டாயம் இருந்தா இப்படி சொல்லுங்கன்னு மட்டும் சொல்றாங்க. அதுவும் நபிகள் நாயகத்தை போய் சொல்றது நம்மளுக்கு கட்டாயம் தான். அதை எவ்வாறு சொல்லணுங்கிறத தெளிவான முறையில கத்து கொடுத்துருக்காங்க. அப்ப புகழுங்கிறது ஒரு இபாதத்தா கொண்டு வரலாமா? நபிய புகழ் நன்மைங்கிறத யாரை முடிவு பண்ணணும்? அல்லாஹ் தான் முடிவு பண்ணணும். அப்ப அதை கொண்டு வரலாமா? கொண்டு வரக்கூடாது. ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த விஷயங்களை தான் நம்ம பல வாட்டிகள்ல சொல்றோம். இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நபிகள் நாயகத்தை புகழ முடியாது, புகழுங்கிறது அல்லாவுக்கு மட்டுமே உரித்தானது அப்படிங்கறது சொல்றதுக்கான நோக்கமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான். சரி, அடுத்து சரி ஹதீஸ்கள்ல ஆதாரங்களை கொண்டு வருவாங்க. இல்ல முகமது நபியை புகழ்ந்திருக்காங்க, சகாபாக்கள் புகழ்ந்திருக்காங்க, அதை அங்கீகரிச்சிருக்காங்க, அதனால நம்ம நன்மை தானே அப்படின்னு ஆதாரத்தை கொண்டு வராங்க. என்னென்ன ஹதீஸ் வைக்கிறாங்கன்னு பார்ப்போம். அஸ்ஸான் பின் சாபித் அலி அவர் ஒரு கவிஞர். அவங்க நபிகள் நாயகத்தை புகழ்ந்தாங்க. அதனால அப்ப நபிகள் நாயகம் கூட சொன்னாங்க, உங்களை நீங்க புகழ்றவரையும், நீங்க இந்த விஷயத்த சொல்றவரையும் ஜிப்ரீல் உங்களுக்கு வலுப்படுத்துவார் அப்படின்ட்டு சொல்றாங்க நபி. ஜிப்ரீல் வலுப்படுத்துவார்னா அது ஒரு நன்மையான விஷயம் தானே. அப்ப புகழ்ந்திருக்காங்கல்ல, அப்ப நாங்க புகழலாம்ல, அது நன்மை தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, எல்லா ஹதீஸ்களையும் நம்ம பார்ப்போம். எந்த ஹதீஸ்லயுமே தெளிவாவே அடிச்சு சொல்ல முடியும். எந்த ஒரு ஹதீஸ்லயுமே காட்ட முடியாது நபியை புகழ்ந்து அதை அங்கீகரிச்சு அதை ஏத்துக்கிட்டாங்க, சந்தோஷப்பட்டாங்க, அது ஒரு மார்க்கமான விஷயம், அது நன்மையான விஷயங்கிறது எதுலையுமே காட்ட முடியாது. இந்த ஒரு செய்தி ஜிப்ரீல் வலுப்படுத்துறாங்கிற செய்தி என்னங்கிற செய்தியை பார்ப்போம். இதனுடைய பல செய்திகள் வருது. இது எல்லாமே எந்த காலத்துல நடக்கப்பட்ட ஒரே ஒரு செய்தி தான், மூல செய்தி. ஆயிஷா நாயகி வழியா அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. போர்க்களத்துல ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க என்ன அப்படின்னா, அந்த மக்காவுக்கு செல்ற ஹிஜ்ரி 8ல, அந்த மக்காவுக்கு செல்ற ஹிஜ்ரி ஹுதைபியா உடன்படிக்கை அப்ப அந்த போர் காலகட்டத்துல ஹிஜ்ரி 6ல நடக்கக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் அழைக்கிறாங்க, நாம் கவிதையால வசப்பாடுங்க எதிரிங்களை. ஏன்னா அவங்க வசப்பாடுறாங்கன்னா அவங்கள திட்டி ஏசி நபிகள் நாயகத்தை மற்றவங்க எல்லாம் பாடுறாங்க அவங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, நீங்க அவங்களுக்கு பதிலடி கொடுங்க, கவிதைகளால வசப்பாடுங்க, அது ஈட்டியை விட அவங்களுக்கு பலமா தாக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ரெண்டு பேர் பாடுறாங்க. முகமது நபிக்கு திருப்தி அளிக்கல. அப்புறம் அஸ்ஸான் பின் சாபித் வராங்க. இப்பதான் அஸ்ஸான் பின் சாபித் சொல்றாங்க, இப்பதான் நீங்க சரியான ஆளை கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவிதை பாட ஆரம்பிக்கிறாங்க. கவிதை பாடுறாங்க. அந்த இடத்துல தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்க அல்லாஹ் சார்பாகவும் அல்லாஹ்வின் தூதரை சார்பாகவும் பதிலளிக்கும் வரை ஜிப்ரீல் உங்களை வலுப்படுத்துவார், ஜிப்ரீல் உங்கள் கூட இருப்பார் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. சரிங்களா? இந்த ஹதீஸ் ஆதாரமா வச்சுதான் வலுப்படுத்துறாங்கன்னா அப்ப நாங்களும் புகழ்ந்தா வலுப்படுத்துறதான்னு சொல்லுவாங்க. ஆனா இது எப்ப சொல்லப்பட்ட விஷயம்? அவங்க எதிர்த்து கவி பாடிக்கிட்டு இருக்காங்க அந்த சூழ்நிலையில. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இவங்களுக்கு பதிலடி கொடுங்க, நீங்க கொடுக்கிற வரையும் தான், நீங்க கொடுக்கிற வரை ஜிப்ரீல் உங்க கூட இருப்பார், அல்லாஹ்வின் சார்பாகவும் அல்லாஹ்வின் தூதரை சார்பாகவும் நீங்கள் பதிலளிக்கும் வரை அவர்கள் உங்க கூட இருப்பாங்க, உங்களுக்கு வலுவூட்டுவாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. சரிங்களா? இதான் நடந்துச்சு. இது எதற்கு பொருந்தக்கூடிய விஷயம்? இது எதனால் நன்மையாகும்? புகழ்றதால நன்மையா? இல்ல. அஸ்ஸான் பின் சாபித் கூட சொல்லுவாங்க அந்த வரியிலேயே, இதனால் எனக்கு அல்லாஹ்விடம் நற்பலன் உண்டுன்ட்டு. ஏன்? அல்லாஹ்வின் தூதர் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா செஞ்சா நன்மையா இல்லையா? கண்டிப்பா நன்மை தான். இதை தாண்டி நபியை புகழ்ந்ததெல்லாம் நன்மையா? நபியை புகழவும் இல்லை அந்த இடத்துல. அதுக்கும் தெளிவா வாசகம் இருக்கு. தெளிவாவே சொல்றாங்க, என்னது? நீ முகமதுவை இகழ்ந்து பாடுகிறாய்,
அவர் சொன்ன வாக்கை நிறைவேற்றுவதே அவருடன் பண்பு. அவரின் பண்பு சொன்ன வாக்கை நிறைவேற்றுவதுதான் அவரின் பண்பு. நீ அவரை இகழ்ந்து பாடுகிறாய் என்று இந்த வாசகத்தை சொல்றாங்க. கொடுத்த வாக்கை நிறைவேற்றுறது தான்ப்பா அவருடைய பண்பு, நீ எப்படிப்பா இகழுவ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி சொல்லிட்டு இருக்காங்க கருத்தை. சரிங்களா? இது புகழ்ல வருமா? அவங்கள்ட்ட எடுத்து சொல்ற விஷயத்துல வரும். தூதுப்பணி தாவா பணி விஷயத்துல இந்த விஷயங்கள் வரும். நபியே நினைச்சாலும் இந்த விஷயத்தை தடுக்க முடியாது. நபியை பத்தி சொல்லிதான் ஆகணும் மக்களுக்கு. இப்ப எப்படி நபியை தடுக்க முடியும்? இது ஒரு தாவா பணி. இது புகழ்ல வருமா? நிச்சயமா இது புகழ்ல வராது. அப்படி புகழ்ல வந்தாலும் நபிகள் நாயகம் தடுத்திருப்பாங்க. அப்ப எந்த ஒரு செய்தியுமே இல்லை. இன்னொரு செய்தியை கொண்டு வருவாங்க. இப்னு மாஜால பதியப்பட்ட செய்தி. நபிகள் நாயகம் வரப்ப பனு நஜ்ஜார் கிளையிலேருந்து சிறுமிகள் பாட்டு படிச்சுக்கிட்டே வந்தாங்க. என்னது? எங்கள்ல ஒருவர் இருக்கிறார், அவர் எங்களில் சிறந்தவர், எங்களில் அண்டை வீட்டாரில் அவர் சிறந்தவர் என்று நபிகள் நாயகம் சொல்லக்குள்ள நபிகள் நாயகம் சொன்னாங்க, நிச்சயமாக அல்லாஹ் அறிவான், உங்களை நான் நேசிக்கிறேன். அந்த வார்த்தையை சொன்னான்னு நபி சொன்னாங்க. இது இந்த பாதி செய்தியை மட்டும் எடுத்துட்டு வந்து போடுவாங்க. இதோட முழு செய்தி என்ன? அகமதுல பதியப்பட்ட செய்தி. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மதீனாவிற்கு வந்த புதுசு. வந்த நேரத்துல அங்க உள்ள சிறுமிகள் பாட்டு படிச்சுக்கிட்டே வந்தாங்க. சிறுமிகள் பாட்டு படிச்சதும் இஸ்லாம் பாட்டு படினா சொல்லி தரல. புரியுதுங்களா? அந்த மதீனா காலத்துல அவங்க அப்ப அந்த இதுல தான் இருந்தாங்க. அப்பதான் நபிகள் நாயகம் போறாங்க. அவங்க பாட்டு படிச்சுட்டே வந்து சொல்றாங்க, எங்கள்ல அண்டை வீட்டார்ல ஒருத்தன் இருக்காங்க, எங்கள்ல சிறந்தவங்க நபிகள் நாயகம், எங்கள்ல சிறந்தவங்க நபிகள் நாயகம் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப அவங்க வார்த்தையை சொல்றாங்க. பி தம்பிங்கிற வார்த்தை இந்த இடத்துல இடம்பெறுது இந்த ஹதீஸ்ல. அதற்கு என்ன அர்த்தம்? வரவேற்கிறோம்னு அர்த்தம். சிறந்தவர்னு அர்த்தம் இருக்கு, வரவேற்கிறோம் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு. அந்த இடத்துல என்ன அர்த்தத்தை கொடுக்கணும்? வரவேற்கிறோம் அப்படிங்கிற அர்த்தம் தான் சரியான அர்த்தம். அப்ப அந்த வாசகத்துக்கான பொருள் என்ன? உங்களை வரவேற்கிறோம் என்ற பொருள் தான் சரியானது. அந்த இடத்துலயும் புகழ்ல ஒருவேளை வச்சுக்கிறோம், சிறந்தவர்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அதை நபிகள் நாயகத்திட்ட தெளிவுபடுத்தினாங்க. நபிகள் நாயகத்தை அங்கீகரிக்கிறாங்க. மாறா இதுல தப்சீர்ல கூட பார்க்கலாம், வரலாற்று நூல்கள்ல பார்க்கலாம், ரஹீம் அல் மக்தூம்ல பார்க்கலாம். என்ன அது? அந்த முழு செய்தியை கூட பார்க்கலாம். அந்த செய்தியில அவங்க இமாம் பதிய வைக்கிறாங்க. என்ன பதிய வைக்கிறாங்க? அல்லாஹ் சரியான மார்க்கத்தை உங்கள்கிட்ட கொடுத்து அமைச்சிருக்கான் அப்படிங்கிறத கூட அவங்க சொல்றாங்க. கடைசியில் அந்த சிறுமிகள் இதை நபிகள் நாயகம் ஏத்துக்கிறாங்க. இதன் மூலியமா என்ன தெரியுது? இது ஒரு புகழா? இது ஒரு புகழ் இல்லை, எடுத்து அவங்கள பத்தி சொல்றாங்க. அது ஒரு அங்கீகாரம் அவங்களுக்கு. நீங்க தான் வந்திருக்கீங்க, எப்படி எங்களுடைய மதீனாக்கு நீங்க வந்திருக்கீங்க, உங்களை நாங்க அங்கீகாரம் படுத்துறோம், நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான் அப்படின்னு சாட்சி கூறுறதெல்லாம் ஒரு புகழ்ல வருமா? நிச்சயமா புகழ்ல வராது. அப்ப இது போலதான் இவனுடைய வாதங்கள் இருக்கு. வேற எந்த ஒரு ஹதீஸுமே இல்லை. எந்த ஒரு செய்தியும் நபிகள் நாயகத்தை புகழ்ந்ததாகவும் அதை நபிகள் நாயகம் அங்கீகரிச்சதாகவும் எந்த ஒற்றை செய்தியை கூட காட்ட முடியாது. அவ்வாறு காட்டினா அதை தடுத்திருப்பாங்க. ஏன்னா அது மார்க்கம் இல்லைல்ல. புகழுங்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரித்தான விஷயம் தானே. வார்த்தையை மட்டுமே படிச்சாலே, பேரை மட்டுமே படிச்சாலே நன்மைங்கிறது யாரு சம்மந்தப்பட்டது? இறைவனுடன் சம்மந்தப்பட்டது. அந்த அளவு கண்ணியமிக்க அந்த அல்லாஹ்வின் விஷயத்தில் இவர்கள் எவ்வாறு நபிகள் நாயகத்தை அதே போல தரத்தை கொடுக்க முடியும்? நாங்க புகழ்றோம், நேசிக்கிறோம் அப்படிங்கிறது எப்படி கொடுக்க முடியும்? நேசங்கிறது என்னது? பின்பற்றுறது. பின்பற்றுறதுதான் சரியான நேசம். பின்பற்றினா தான் நீ உண்மையான நேசத்துல இருக்குங்கிறதே அர்த்தம். அப்ப எல்லா அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லா செய்திகளையும் பார்த்தால் கூட, ஒவ்வொரு செய்திகளையும் பார்க்கிறோம், எந்த செய்திகளிலும் நபிகள் நாயகம் புகழை அங்கீகரித்தார்கள் அந்த மாதிரி எதுவுமே சொல்லல. மாறா கத்து கொடுத்துருக்காங்க. எப்படி? நீங்க அல்லாஹ் மட்டுமே புகழுங்க, புகழுக்கு அவன் தான் தகுதியானவன், அவனை நிச்சயமா நீங்க புகழணும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் கத்து கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் கத்து கொடுக்குறாங்க. இவ்வாறுதான் உங்க புகழ்கள் இருக்கணும். யாரை மட்டும் புகழணும்? அல்லாஹ் மட்டுமே புகழணும். ஒரு ஹதீஸ நபிகள் நாயகம் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு திருப்தி உள்ள வார்த்தையை ஒரு அடியான் சர்வ சாதாரணமாக எதுவும் எண்ணம் இல்லாம சொல்லிடுறாங்க. ஆனா அல்லாஹ் அதை ஏற்று அவருடைய அந்தஸ்தை அதிகப்படுத்துறான். அப்ப அதாவது எப்படின்னா, ஒரு வார்த்தை அறியாமலோ அறிஞ்சோ எந்த வார்த்தையை அல்லாஹ் பத்தி சொன்னாலும் சரியானதா இருந்தா, கரெக்டானதா நம்ம அறியாம சொன்னா கூட நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியது யாருடையது? அது அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு மட்டுமே உண்டானது. ஆக நிச்சயமாக அல்லாஹ் பயன்படுத்துற அரபு இலக்கணத்திலையும் ஹதீஸ்கள்லையும் வகைப்படுத்தப்பட்டது, குர்ஆன்ல வகைப்படுத்தப்பட்டது ஹம்துங்கிறது பெருமையும் ஒரு துவா கேட்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் சேர்த்து ஒரு விஷயத்தை புகழ்றது. நன்றி உணர்வோட பெருமையோட உள்ள புகழ். தனாங்கிறது மீண்டும் மீண்டும் புகழ்றது. தக்பீருங்கிறது உயர்ந்த புகழ். திக்ருங்கிறது என்ன? திக்ருங்கிறது மேல் உள்ள அதாவது திக்ருங்கிறது குறை இல்லாத புகழ். இந்த மாதிரி இத்ரா, இந்த மாதிரி பல புகழ் இருக்கு. இது எல்லா புகழுமே 8 வகை மேலும் பல புகழ் இருக்கு. இந்த மாதிரி எல்லா புகழும் யாருக்கு உரியது? அல்லாஹுக்கு மட்டுமே உரியது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். என்ன சொல்றான் இன்னொரு வசனத்துல அப்படின்னா, நிச்சயமாக அவன் தான் புகழுக்கு உரியவன் ஆவான். புகழுக்கு உரியவன் யாரு? அவன் மட்டும்தான். அப்படிங்கிற சொன்னா அதை தாண்டி எவனுமே இல்லைன்னு அர்த்தம். யாருமே இல்லை புகழுக்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டுமே. ஆக புகழுன்னா மீனிங் என்ன, பெருமைன்னா என்ன, கண்ணியம்னா என்ன அப்படிங்கிறது சரியா அறிஞ்சிட்டோம் அப்படின்னாலே நிச்சயமா
நம்ம சொல்லலாம் புகழுங்கிறது அல்லாவுக்கு மட்டுமே உரியது. அப்ப அதை சரியா அறிஞ்சிக்காம தான் முகமது நபியை நாங்க புகழ்றோம். புகழுங்கிறதுக்கான அந்த வார்த்தைக்கான அர்த்தமும் தெரியாம, முகமது நபி எப்படி சொல்லணும்னு தெரியாம, எப்படி பாராட்டணும், பாராட்டுறதுனா என்ன, எடுத்து சொல்றதுனா என்னங்கிற விஷயங்கள்லாம் தெரியாம தான் இவங்க இந்த மாதிரி நாங்க நன்மை எதிர்பார்க்கிறோம், நன்மை இல்லாத விஷயத்துக்கு நாங்க நன்மை எதிர்பார்க்கிறோம், இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அதனால இதெல்லாம் சரியான ஒரு விஷயமா நம்ம இது பண்ணிக்கணும். மதுகுங்கிற வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுங்க. மதுகுன்னா எடுத்து கூறுதல் அர்த்தம். அந்த வார்த்தைகளை தான் நபிகள் நாயகம் பயன்படுத்துறாங்க. எங்க ஒரு சகோதரன் நீங்க அப்படி சொல்லித்தான் அந்த சகோதரர் ஆகணும் அப்படின்னா, மாறா எப்படி சொல்லுங்க, இப்படி சொல்லுங்கிற இடத்துல என்னத்த பயன்படுத்துறாங்க, அந்த மதுங்கிற வார்த்தை. அப்படி எடுத்து சொல்றதா இருந்தா இவ்வாறு சொல்லுங்கிறதுக்கு மதுங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துறாங்க. அப்ப எவ்வாறு எது சொன்னாலுமே மதுங்கிற வார்த்தை தான். அந்த இத்ராங்கிற வார்த்தை எதுக்கு வருது? இத்ரானா மீண்டும் மீண்டும் அளவுக்கு அதிகமா புகழ்றது எதுக்கு? ஈசா நபியை புகழ்ந்து அந்த விஷயத்துக்கு வந்துச்சு. அதே மாதிரி ஒரு மனிதர் அளவுக்கு அதிகமா புகழ்ந்தாருன்னு அப்படின்னா, நீ அவங்க கண்ணுல மண்ணள்ளி வீசுங்க இப்படிங்கிறதெல்லாம் வந்து இத்ராங்கிற வார்த்தை, அளவுக்கு அதிகமா புகழ்றது. மதுங்கிறது எடுத்து கூறுற விஷயம். அதைத்தான் நபிகள் நாயகமும் சொன்னாங்க. மதுங்கிற விஷயத்தை தான் எப்படி விளக்கி காட்டினாங்க, அதை எவ்வாறு சொல்லணும், அப்படி சொல்ற மாதிரி இருந்தாலும் இப்படிதான் நீங்க சொல்லணும், அதுவும் எடுத்து கூறுற விஷயத்துல தான் வரும். அதை நபிகள் நாயகத்துக்கு பொறுத்தவரை தாவா பண்ணிட மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது இருக்கு. அல்லாவை பத்தியும் சொல்லணும், அல்லாவுடைய தூதரையை பத்தியும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அதுதான் வருமே தவிர அது புகழ்ல வருமா வராது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், நான் இப்படி மொழிபெயர்க்கிறாங்க, இப்படி நபியே உமது புகழை நாம் மேலோங்க செய்தோம் இப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இத புகழன் மொழிபெயர்க்கிறாங்க. திக்ருங்கிற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துறான். திக்ருன்னா என்னது? ஞாபகம், மதிப்பு இப்படிங்கிறது தான் திக்ரு. நினைப்பு, மதிப்பு, இது பேர் தான் திக்ரு. நபியே உமது மதிப்பை நாம் உயர்த்தினோம், நபியே உமது நினைப்பை நாம் உயர்த்தினோம் இப்படிங்கிறது தான் பொருள் விரியும். அப்ப மதிப்புங்கிறது என்ன? நபிகள் நாயகத்தை பின்பற்றணும் அப்படின்னாலே நம்ம எல்லாமே மதிப்பை வைக்கணும் தான். அல்லாஹ் உயர்த்தினோம்னு சொன்னான், அதைத்தான் நம்ம அதைத்தான் உயர்ந்து இருக்கு. நபிகள் நாயகத்தோட மதிப்பு உயர்ந்து இருக்கு. அதனாலதான் அவங்களை மதிக்கிறோம், நம்ம நேசிக்கிறோம், எல்லாமே அதனாலதான் பண்றோம். அல்லாஹ் கொடுத்த சரியான வாக்க சொன்னான், சரியானது. அதனால அல்லாவே புகழ்ந்துட்டான். அப்ப புகழ் நபிகள் நாயகத்தை புகழலாங்கிற கருத்தை எடுக்க முடியுமா? எவ்வளவு முரணான ஒரு கருத்தை விதைக்கிறாங்க. சரியான பொருள் இருக்கா? அல்லாஹ் என்ன சொன்னா அதுதான். ஆக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தின் இறைவனாகி அல்லாஹுக்கே எல்லா புகழும். ஆக இதன் அடிப்படையில் தான் நம்ம சொல்றோம் இப்படிங்கிறது. நபிகள் நாயகமே தெளிவுபடுத்துறாங்க. எப்படி? நான் புகழப்பட்டவன், நான் முகமது ஆவேன், நான் புகழப்பட்டவன் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறாங்க. புகழப்பட்டவங்கிறதுக்கு அந்த மதுங்கிற வார்த்தை, எடுத்து கூறுதல்ங்கிற வார்த்தை தான். நான் எடுத்து கூறப்பட்டவன் அப்படிங்கிற பொருள் விரியும். சரிங்களா? அதையும் தெளிவாவே அல்லாவுடைய தூதர் விளக்கு. அடுத்த நான் பாவங்கள் அனல்மாகி நான் அழிக்கக்கூடியவன், என் மூலியமாக அல்லாஹ் பாவத்தை அழிக்க, நான் திரட்டுபவன், என் மூலியமாக மக்களை அல்லாஹ் திரட்டுகிறான். எல்லா வார்த்தைகளையும் எடுத்து கூறுதல், அந்த மதுகுங்கிற வார்த்தை தான் வருது, எடுத்து கூறுதல். நான் புகழப்பட்டவேன், நான் எடுத்து கூறப்பட்டவன்கிறது அல்லாஹ் முந்தைய விதங்கள் நபியை முகமது நபியை பத்தி எடுத்து கூறியிருக்கான், நம்மளை எடுத்து கூறுறோம். அப்ப இதுதான் அதற்கான பொருளை தவிர எடுத்து கூறுதல் வேற, புகழுங்கிறது வேற. எடுத்து கூறுறதுனால தாவா பணிகளால அந்த நன்மைகள் கிடைக்குமே தவிர, ஒரு வார்த்தையை படிச்சா மட்டுமே நன்மைங்கிறது அது அல்லாவின் பெயருக்கு மட்டுமே சாத்தியம். அல்லாவின் பெயரில் படித்தா மட்டும்தான் அதற்கான நன்மைகள் வழங்கப்படும் அப்படிங்கிறது வேற. ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி தான் நாங்க நபியை போடுறோம். அதனால நன்மைங்கிறது தவறான ஒரு கருத்து. அப்ப அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தின் இறைவனாகி அல்லாஹுக்கே எல்லா புகழும். ஆக இதுதான் அதனுடைய கருத்து. ஆக வரக்கூடிய காலங்களில் மேலும் மௌலூதை பத்தி விஷயங்கள் சொல்ல வேண்டியதா இருந்தா, மார்க்கத்துல அது இல்லவே இல்லை, அல்லாஹ்வுடைய காட்டி தரவே இல்லை, இப்படி சேர்ந்து படிங்க, இந்த மாதிரிலாம் காட்டி தரல அப்படிங்கிறப்ப அது ஒரு விதத்தான ஒரு விஷயம். அந்த விஷயத்தை பண்ணி நன்மையை எதிர்பார்த்தோம் அப்படின்னா, அல்லாஹ் சொல்லாம நம்ம நன்மையை எப்படி எதிர்பார்க்க முடியும்? அந்த மாதிரி பண்ணக்கூடாது மார்க்கத்துல. அப்ப அதை நிச்சயமாக அதெல்லாம் தவிர்த்துக்க வேணும். தெளிவாவே நாம புரிய வச்சிருக்கோம், அதற்கான ஆதாரங்களையும் நம்ம பதிவிடுவோம். எதுவுமே ஆதாரம் இல்லாம சொல்லல, ஒற்றை செய்தி கூட காட்ட முடியாது. நபிகள் நாயகம் புகழ அங்கீகரிச்சாங்க, அதை ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எதுவுமே காட்ட முடியாது. எல்லாத்துக்கும் சரியான விளக்கங்கள் இருக்கு. அதை சரியா படிச்சு பார்த்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு சரியான விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதும். கடுமையான வார்த்தைகள்லாம் நபிகள் நாயகத்தை பார்த்து பயன்படுத்துறாங்க. எப்படி? நபியே நீங்க தான் இங்க பாவத்தை மன்னிக்கணும், அழித்தொழிக்கு பாவங்களை மன்னிப்பது தாங்கள் என்றோ இப்படிங்கிறதெல்லாம். பாவங்களை மன்னிக்கிறது யாரு? அல்லாஹ் மட்டுமே. இந்த விஷயங்களையும் ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். நான் ஒரு வாதங்களை எடுத்து வைப்பாங்க, நீங்க பாவத்தை மன்னிக்கலாமா இல்லையா? மனிதர்கள் பாவங்களை மன்னிக்கிறாங்கல்ல, அப்ப பாவங்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டும், பாவத்தை மன்னிக்கிறதுங்கிற அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரித்தானதா? இல்ல, மனிதர்களுக்கும் உரித்தானது தான். அதான் ஒரு தவறு செஞ்சுட்டு அவங்க மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு சொல்றானே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயத்துல நம்ம நல்லா ஒரு விஷயத்தை விளங்கணும். நம்ம என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் பாவம் அப்படிங்கிறது எல்லாமே அதை முடிவு பண்றது யாரு? அல்லாஹ் மட்டுமே. ஒரு விஷயம் பாவம் சரி, நன்மை, பாவம்னா இப்படி தண்டனை, அது எல்லாத்தையும் முடிவு பண்றது யாரு? அல்லாஹ். பாவங்கிறது நன்மைங்கிறது அல்லாஹ்வுடைய இடத்துல மட்டும்தான் இருக்கக்கூடியது. சரிங்களா? சரி, ஒரு மனிதருக்கு நம்ம ஒரு துன்புறுத்தலை பண்றோம், அவன் துன்புறுறான், இதனால நம்மளுக்கு பாவம் ஏற்படுது. யாரு? அந்த மனுஷனால ஒரு காரணமா பாவம் ஏற்படுது. ஆனா அந்த பாவம் யார்கிட்ட ஏற்படுது?
அல்லாஹ்விடத்துல தான் அந்த பாவம் இருக்கு. அதான் அல்லாஹ் சொல்றான், அந்த மனிதர் மன்னிக்காதவர் அல்லாஹ்விடத்துல தெளிவு கொடுத்துறாங்க. அந்த மனிதர் மன்னிக்காதவர் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அப்படின்னா, அந்த மனிதர் மன்னிச்சிட்டாருன்னா அது ஒரு பாவம் முடிஞ்சு, 2வது பாவம் அல்ல அப்படிங்கிறது இல்ல. பாவங்கிறது ஒண்ணே ஒண்ணு தான். அந்த பாவத்தை மன்னிக்கிறது அல்லாஹ் மட்டும்தான். அவர் மன்னிச்சிட்டாருன்னா அதை விட்டுட்டாரு அப்படின்னா, அதுக்கப்புறம் அல்லாஹ் நம்ம மன்னிப்பு கேட்டோம்னா அல்லாஹ் அதை மன்னிப்பான். ஆக பாவத்தை மன்னிக்கிறதுங்கிற ஒரு திறனும், அதுக்கு மன்னிப்புங்கிறதுக்கு தகுதியானது ஒண்ணே ஒண்ணு யாரு, தகுதியான ஒரே ஒருத்தவன் யாரு அப்படிங்கிறது யாரு அப்படின்னா அது அல்லாஹ் மட்டும்தான். அப்ப மனிதர்களுக்கும் அது இல்ல. அப்ப நம்ம பொறுத்து போனோம் அப்படின்னா அதற்காக நன்மைகள் அல்லாஹ் வழங்குவான். பொறுத்து போகாம அவங்கள நம்ம ஏதாவது பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே, அதை நம்ம தண்டிச்சதுனால அவங்களுக்கு பாவம் மன்னிக்கப்பட்டுரும் இந்த விஷயம். ஆக பாவங்கிறது அல்லாஹ்வோட இடத்துல பதிவு செய்யற விஷயம் மட்டும்தான். அது மன்னிப்புங்கிறது மனிதர்கள் சொன்ன மன்னிப்புங்கிறது வேற விஷயம். ஆனா உண்மையான பாவத்துக்கான மன்னிப்பு யாருக்கு உள்ளது? அல்லாஹ்வுக்கு உள்ளது தான். மனிதர்களுக்கு அந்த தகுதி இல்ல. மன்னிப்புங்கிறது பாவங்கிறதெல்லாம் அல்லாஹ்வின் சம்பந்தப்பட்ட விஷயம். சரிங்களா? அதை எவ்வாறு நான் மன்னிப்பேன்? நீ அடுத்த மனிதர்கள்னால தானே அந்த பாவம் ஏற்பட்டுச்சு. அப்படிங்கிறதுனால அந்த மனிதர் விட்டு கொடுத்தா அப்படிங்கிறது தான். அந்த மனிதர் மன்னிச்சுட்டாருன்னா அது ஒரு மன்னிப்பு, இது ஒரு மன்னிப்புங்கிறது இல்ல. அந்த மனிதர் மன்னிச்சா கூட அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நான் அடுத்தவங்களுக்கு பாவம் பண்றா, அவரு என்ன மன்னிச்சுட்டாரு. ஆனா நம்ம அல்லாஹ்வுடைய கட்டளை மீறி தான் துன்புறுத்தி இருக்கோம். அல்லாஹ்வுடைய இடத்துல அந்த பாவம் இருக்கத்தான் செய்யும். அல்லாஹ் நானா மன்னிப்பான், நானா தண்டிப்பான். சரிங்களா? இதுதான் விஷயம். இந்த செய்தியை புரிஞ்சிக்காம தான் எதிர்வாதம் வைக்கக்கூடியவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மன்னிப்புங்கிறது நீங்க அல்லாஹ்வுடைய மன்னிக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தான் சொல்றாங்களே, மன்னிப்புங்கிறது நீங்களும் மனிதர்களுக்கும் மன்னிப்புங்கிற இது இருக்குதானே அப்படிங்கலாம் சொல்றாங்கன்ட்டு. அந்த மன்னிப்பு வேறு, இந்த மன்னிப்பு வேறு அப்படிங்கிறது தான் உண்மை. சரிங்களா? அப்ப மன்னிப்புங்கிறது யாருக்கு தான்? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். எல்லா பண்புகளும் அல்லாஹ்வுக்கு புகழுங்கிறதுனாலும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். ஆக வரக்கூடிய காலங்கள்ல நம்ம சரியான ஒரு வழியை நம்ம தேர்ந்தெடுத்து கரெக்டான ஒரு லைன்ல போனோம் அப்படின்னா தான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிச்சயமாக நம்ம அறிந்து கொள்ள முடியும். சரியான வழியில பயணிக்க முடியும். அப்ப இந்த பிதத்தான மார்க்கத்துல சொல்லாத விஷயங்கள்லாம் நம்ம செய்யக்கூடாது. மார்க்கத்துல அல்லாஹ் இதெல்லாம் பண்ணா நன்மைன்னு எதெல்லாம் சொல்லியிருக்கானோ அது மட்டும்தான் நிச்சயமாக நம்மளுக்கு மார்க்கம். ஆக மௌலூத பத்தி தெளிவான ஒரு ஆய்வை நம்ம பார்த்தோம். சரியான ஒரு ஆய்வை பார்த்தோம். இதுல எந்த ஒரு குறைபாடுமே இல்ல. கண்டிப்பா. எல்லாமே ஆதாரத்தின் அடிப்படையில சொன்னது. ஆதாரங்களும் உங்களுக்கு பின்னால பதிவிடுவோம். சரியா? எதுவுமே சொந்தமான விஷயங்கள சொல்லல. இதற்கு இத யாருமே எதிர்கருத்து வைக்க முடியாத அளவுக்கு தான் மார்க்கத்துல என்ன அடிப்படை, எல்லாமே ஹதீஸின் அடிப்படையில நம்மளுக்கு தெளிவுபடுத்தணும். சரிங்களா? எந்த ஒரு எதிர்கருத்தையும் வச்சிட முடியாது. எல்லாமே புகழ்னா என்ன அர்த்தம்? சரி, பெருமைன்னா என்ன அர்த்தம்? பெருமைங்கிறது யாருக்கு உள்ளது? பெருமைங்கிறது யாரு படணும்? அல்லாஹ் மட்டும் தான் படணும். புகழுங்கிறதும் யார தான் படணும்? அல்லாஹ் மட்டும் தான் புகழ் பண்ணணும். இது எல்லாமே யாரு? அல்லாஹ்வுக்கு ஒண்ணு உரித்தானங்கிறது எல்லாமே ஆதாரத்தின் அடிப்படையில தான் பண்ணியிருக்கோமே தவிர, ஆதாரம் இல்லாம நம்ம எந்த விஷயத்தையும் சொல்லல. ஆக ஒற்றை வரி கூட காட்ட முடியாது. மீண்டும் சொல்கிறேன். ஒற்றை வரி கூட காட்ட முடியாது. நபிகள் நாயகம் புகழுக்கு ஆசைப்பட்டாங்க. நபிகள் நாயகத்தை புகழலாமா? புகழக்கூடாது. ஆக விஷயம் என்ன அப்படின்னா, மௌலூதுல பல விஷயங்களை பேசாம அடிப்படையை பேசி முடிச்சிட்டாலே எல்லாமே தீந்துரும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பதிவை நம்ம பேசணும். ஆக சரியான ஒரு தீர்வு கன்க்ளூஷனா என்ன விஷயம் அப்படின்னா, நபிகள் நாயகத்தை புகழ்ந்தா நன்மையா? நன்மை இல்ல. ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னாலே புகழ்ந்தாலே நன்மைங்கிறது யாருக்கு உரியது? அது அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது. புகழுங்கிறது யாருக்கு உரியது? நபிகள் நாயகத்துக்கோ மற்ற மனிதர்களுக்கும் உரியதா? படைத்த அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது புகழு. சரி, நபிகள் நாயகத்தை புகழ முடியுமா? குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில நபிகள் நாயகத்தையும் புகழ முடியாது, எந்த மனிதர்களையும் புகழ முடியாது. குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில அல்லாஹ்வின் வகியின் அடிப்படையில அல்லாஹ்வை மட்டும்தான் புகழ முடியும். அது வரக்கூடிய காலங்கள்ல நம்மளுடைய அளவுகோல் என்ன இருக்கணும்? வாழ்க்கையில நம்முடைய அளவுகோல் எவ்வாறு இருக்கணும்? உலகம் சார்ந்த அளவுகோலாக இல்லாம அல்லாஹ் எவ்வாறு அறிவை கொடுத்தானோ, எந்த இல்ம கொடுத்தானோ அந்த குர்ஆன் ஹதீஸின் உள்ள விஷயங்களை தான் நம்முடைய வாழ்க்கையில அளவுகோலாவே எடுத்து அதை மற்ற விஷயங்களோட ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படிங்கிறது அந்த அடிப்படையில தான் எந்த ஒரு கருத்தா இருந்தா அது உலக சார்ந்த விஷயங்களாகவும் இருக்கட்டும், மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக அதனுடைய அளவுகோல் என்ன? அல்லாஹ்வுடைய வகி மட்டும்தான், அல்லாஹ்வுடைய இறை செய்தி மட்டும்தான். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வரக்கூடிய காலங்கள்ல இது போல பிதத்தான கருத்தெல்லாம் தவிர்த்து கொண்டு அல்லாஹ் எதை நன்மை என்று சொன்னானோ அதை மட்டும் நன்மைக்கு விரைவிடக்கூடிய மக்களாக விரையக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் நான் பிரார்த்தனை செய்கிறேன். ஆக முழு ஆய்வு இதுதான். ஆக இதனுடைய இந்த விவாதத்தை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த வாதங்களை நம்ம முடிப்போம். இதை ஒவ்வொரு மக்களும் ஏற்று பலனடைங்க. நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கங்க. பிற மக்கள் இடத்துல அதை போய் சொல்லுங்க. நிச்சயமாக நன்மை செய்பவர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான். நிச்சயமாக நமது வழிகளில் முயற்சி செய்பவர்களை நிச்சயமாக நமது வழிகளில் செலுத்துவோம். நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்பவர்களுடன் இருக்கிறான். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.